துணைக்கு யாராச்சும் வராங்கன்னு பார்ப்போம். வாங்க வாங்க உட்காருங்க. ஜோசியம் உங்களுக்கு பார்க்கணுமா, உங்க வீட்டில் உள்ளவங்க பார்க்கணுமா, இல்லை உங்க தூரத்து சொந்தக்காரங்களுக்கு பார்க்கணுமா? நீ எனக்கே பாருமா. இதுதான்ப்பா. சரி, உங்க பேர் என்ன தம்பி? அம்மா வச்ச பேரை கேட்குறீங்களா இல்லை அப்பா வச்ச பேரை கேட்குறீங்களா? அடடா, இது என்ன புதுசா இருக்கு. சரி, உன் அம்மா வச்ச பேரே சொல்லு தம்பி. அம்மா வச்ச பேரு சந்திரன். சந்திரனா? அப்ப அப்பா வச்ச பேரு இந்திரன். அப்ப செல்லம்மா கூப்பிடுற பேரு எந்திரன். ஐயோ ஐயோ, ஏன் தம்பி நீ வேற ஏன் மண்டே குழப்புற? உண்மையான பேர் என்ன தம்பி? என்னோட உண்மையான பேரு குபேரன். சப்பா, ஒருத்தருக்கு இவ்வளோ பேரா? தாங்கல. சரி, உன் வயசு என்ன தம்பி? ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல 22. சொல்லு தம்பி. ரேஷன் கார்டுல 24. சொல்லு சொல்லு. ஆதார் கார்டுல 26. சப்பா, குழப்புறானே. சொல்லு சொல்லு சொல்லு. பர்த் சர்டிஃபிகேட்ல 28. ஐயோ ஐயோ, அப்ப உன்னோட உண்மையான வயசு 28. எஸ் எஸ் எஸ். ஏப்பா, 4 பேச்சு பேசுறதுக்கு அதை ஒரேடியா சொல்ல வேண்டியதுதானே? குபேரங்கிற பேருக்கு குபுக்குன்னு ஒரு சீட் எடுத்து போடு என் கிளி வல்லவா. அடடா, என்ன திருவாடி வந்திருக்கு. உண்மையை சொன்னா தட்சணை தர மாட்டானோ? சமாளிப்போம். தம்பி தம்பி, உன்கிட்ட நான் ஒன்று முக்கியமா சொல்லியே ஆகணும். நீ பிறந்தது வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளா நிற்கிறியே, இதெல்லாம் ஒரு 5 பைசாக்கு தேருமா அப்படின்னு உன்னைய எல்லாருமே சொல்லுவாங்க. நீ நம்பிடவே நம்பிடாத. நீ பிறந்தது மாட மாளிகையில், ஆனா வளர்ந்தது வசந்த மாளிகையில். உன் கூட பிறந்தது 4 பேரு. இல்ல இல்ல, உன் குடும்பத்துல ஒருத்தராச்சும் பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு. இல்ல இல்ல, உன் முதுகுக்கு பின்னாடி இடது புறத்துல பெரிய தழும்பும் வலது பக்கத்துல 2 வச்சமும் இருக்கு. அதுவும் இல்ல. எப்படி இல்லைங்கிறதெல்லாம் கரெக்டா சொன்னேனா? இல்லைன்றதெல்லாம் சரியா சொன்னியம்மா. எனக்கு என்ன இருக்குன்றத சொல்லுமா. சொல்லிட்டா போச்சு. மனசுக்குள்ள நிறைய அன்பு, அடுத்தவங்க கிட்ட பேசுறதுல அது இதுன்னு எல்லாத்துலேயும் பண்பு. உன்கிட்ட யாருக்குமே இல்லை வம்பு. இத மாதிரி எனக்கும் தாமா ரைமிங்கா பேச தெரியும். வம்பு கம்பு செம்புன்னு என்கிட்ட என்ன இருக்குன்றத ஒழுங்கா சொல்லுமா. என் பொழப்புக்கு இதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, நீ கொடுத்த தட்சணைக்கு இதுதான் சொல்ல முடியும். என்னது தட்சணையா? நானே ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், யாராச்சும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்கன்னு. என்னது தட்சணையா இல்லையா? என் பொழப்பை கெடுக்கிறதுக்குன்னே வருவீங்களா? காலங்காலத்திலே உன்னை யார் கூப்பிட்டு வச்சு உட்காந்து சோறு போடுவா? ஏன் தம்பி தட்சணை கூட இல்லாம இவ்வளோ நேரம் இங்கேருந்து நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தியா? நீ தானமா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுன. போறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி நல்லா உள்ளதெல்லாம் சொல்லி தட்சணை வாங்குறதானே என் வேலை. நீங்க தானேமா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்க. அப்புறம் தட்சணை கேட்டா நான் எதுக்கு எங்க போறது தட்சணைக்கு? ஏன் தம்பி காலங்காலத்திலே வரீங்க? முதல்ல போ தம்பி, எந்திரிச்சு போமா. சும்மா சப்பா சப்பா தலைவலிதான். வேற யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். ஆளை பார்த்தா தேடுற மாதிரி தெரியல. வாங்க வாங்க உட்காருங்க. தட்சணை இருக்கா? இந்தாமா. காசு இல்லாம என் ஜோசியம் பார்க்க வருவாங்க. இல்ல இல்ல, வந்து ஒரு முட்டா பையன் என் மைண்டே குழப்பி விட்டான். சரி சரி, அதை விடுங்க.
ஜோசியம் உங்களுக்கு பார்க்கணுமா, உங்க வீட்டில் உள்ளவங்க பார்க்கணுமா, இல்ல உங்க தூரத்து சொந்தக்காரங்களுக்கு பார்க்கணுமா? அவங்களுக்கெல்லாம் பார்க்கலாமா, என் உயிர் நண்பனுக்கு பாருங்க. அடடா, இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? நட்புனா இப்படிதான் இருக்கணும். உங்க உயிர் நண்பன் பேர் என்ன தம்பி? ஏமா, அவன் பேரு பாலா. ஆமா, பாலாங்கிற பேருக்கு நீங்க எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அவன் பரீட்சையில பாஸ் ஆகணும்னு பார்க்கணுமா? புரியலையே. அவன் பரீட்சையில பாஸ் ஆவானா இல்லையாங்கிறது உங்களுக்கு எதுக்கு? அவனை பார்த்து தாமா நான் எழுதணும். அவன் தானே முன்னாடி பெஞ்சு. என்ன தெளிவா சொல்லுங்க, புரியல. அவனை பார்த்து தாமா நான் எழுதணும். அவன் முன்னாடி பெஞ்சில் தாமா உட்காந்துருப்பான். ஐயோ ஐயோ, இப்படி பார்த்து எழுதுற எக்ஸாம் நப்பதான் இவ்வளோ நேரம் ஏன் 1 மணி நேரத்துக்கு கூட புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா என் பேச்சு தான் வீணா போகுது. பாலன்கிற பேருக்கு பக்குவமா ஒரு சீட் எடுத்து போடு என் கிளி வல்லவா. நான் நினைச்சது வந்தா நல்லா தான் இருக்கும். அடடே, நான் நினைச்சதுதான் வந்திருக்கு. கோழி போடும் முட்டை இந்த வருஷம் நடக்க போறல, உங்க ஃப்ரெண்டு வாங்குறத நீங்களே பாருங்க. கோழி முட்டை. இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லையாமா? என்னது பரிகாரமா? நான் ஒன்று சொல்றேன், அதை மட்டும் செய்யுங்க. காணி நெல் எடுத்து வயல்ல போட்டு தண்ணி ஊத்துனா 1/2 காணி நெல் விளையுங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் சொல்றத செய்யுங்க. அப்படி செஞ்சா விவசாயம் விளையும், உங்க ஃப்ரெண்டு புத்தி விளையாது. சரிம்மா சரிம்மா சரிம்மா, அட்வைஸ் பண்ணாதம்மா. இந்தாம்மா போயிட்டு வரேன். தம்பி ஒரு நிமிஷம். உங்க ஃப்ரெண்டை பார்த்து நீங்க எக்ஸாம் பார்த்து எழுதுறதுக்கு நீங்களாம் உங்க திறமையை வெளிப்படுத்த வேண்டியதானே? நீங்களாம் உங்க எக்ஸாம் தானே, இல்லை இது உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் வைக்கிற எக்ஸாமா? உங்க எக்ஸாம் தானே, அதை நீங்களே வீட்டில் போய் படிச்சுட்டு வந்து எழுத வேண்டியதானே? சரிம்மா, அட்வைஸ் பண்ணாதம்மா. இந்தாம்மா உன் காசு பிடிமா. 40 ரூபா தட்சணை வாங்குறதுக்கு 4000 பேச்சு பேச வேண்டியதா இருக்கு. சரி, எனக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கு. இல்லவல்லவா, நான் காஃபி கடைக்கு போய் டீ குடிக்க போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு பீட்சா பர்கர் வேணும். என்னது பீட்சா பர்கரா? நல்லா தான் இருக்கு கதை. ஆனா அந்த காசை கொடுக்குறவளுக்கு தான் அருமை தெரியும். போனதாட்டி ஏதோ அந்த ஹேர் கடைக்கு போய் ஏதோ சொல்லி கட் பண்ணாங்களே, அதுக்கே 4000 ரூபா பிடிங்கிட்டு விட்டவங்க. இப்போ உனக்கு பீட்சா பர்கர் போய் கேட்குற, அதுக்கு நான் எங்கே போவேன்? ஒரு வாரத்துக்கே 400 ரூபாய் என்னமோ தான் சமாளிக்கேன். இதை உனக்கு 4000 ரூபாய்க்கு பொருட்கள்லாம் வாங்கி போடணுமா? என்கிட்டலாம் காசு இல்லை. ஒழுங்கா டீ கடைக்கு வா, பஜ்ஜியை வாங்கி போடுறேன், அதை தின்னுட்டு கடை வா போகலாம். குழந்தைங்களா ஒரு நிமிஷம் இருங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்களுமே இப்போ வந்தாங்க மாதிரி அடுத்தவங்களை பார்த்து எக்ஸாமில் ஏன் பார்த்து எழுதுறீங்க? உங்களுக்குள்ள உள்ள திறமையை வெளிப்படுத்த வேண்டியதானே? உங்ககிட்ட திறமையே இல்லைன்னு நினைக்க கூடாது. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, அதை நீங்க தான் வெளிப்படுத்தணும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. உங்க உயிர் மட்டும்தான் அந்த ஆண்டவன் கையில இருக்கு. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு புரிஞ்சதையும் தெரிஞ்சதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமேட்டு எல்லாமே உங்க விருப்பம் தான். நான் போயிட்டு வரேன்.